புருஷன் பொண்டாட்டி நடுவில் வரவே கூடாதவங்க 3 பேர். நாம் பெத்தது, நம்மளை பெத்தது, நம்ம கூட பிறந்தது. வரவே கூடாது. நாம் தான் பார்த்துக்கணும். நான் சொல்கிறேனே மனைவிமார்களுக்கு, கம்முன்னு இருங்க. என்ன அநியாயம் பண்ணாலும் பண்ணட்டும், கோத்து வச்சுக்கோங்க. அந்த ஆளுக்கு 65 வயசு ஆகும். ஒன்னொன்னா பயமா இருக்கா? ஒழுங்கா நடந்துக்கணும். 3வது நபர் எதற்கு? அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து மகிழ்ந்து இருக்கக்கூடிய குடும்பத்தில் வளரக்கூடிய குழந்தைக்கு அந்த தாய் தகப்பனின் மகிழ்ச்சியை விட பெரிய பரிசு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது என்பதற்காக அந்த குழந்தைகளுக்கு அந்த பரிசை கொடுங்கள். வீட்டில் இருக்குது இல்லை புருஷன் ஒன்று, அது கொண்டு வந்து கொடுக்கறது, அது அன்பு செலுத்துறதெல்லாம் 30 ரூபா. அது இருக்குது இல்லை, அது 30 லட்சம். புருஷங்கிற ஒன்று வேணுங்க. வீட்டில் மனைவின்னு ஒருத்தி இருப்பா, அது செய்கிற சாப்பாடு, அது 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 என்டர்டெயின்மெண்ட் பண்ணுதில்ல, எல்லாம் 30 ரூபா தான். அது இருக்குது இல்லை, அது 3 கோடி. இந்த அம்மா அப்பான்னு ஒன்று இருக்குது, அதால் என்ன கிடைக்குதோ அது 30 ரூபா கூட கிடையாது, 30 காசு தான். ஆனால் அது இருக்குல்ல, விலை மதிப்பே கிடையாத மிக பெரிய சொத்து. அது யாரிடம் அவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் கோடீஸ்வரர். இந்த பிள்ளைங்க நமக்கு கொடுக்குற அன்பு, அதுங்க நமக்கு நம்ம பேச்சை கேட்கறது, அதுங்க வாங்கிட்டு வர பரிசு, அதுங்க வாங்கிட்டு வர மார்க் எல்லாம் 30 ரூபா. அதுங்க 3 லட்சம் ரூபா. அதுங்களை பாதுகாப்பாக கொண்டாடணும். நாம இருப்பதை கொண்டாட தெரியணுமா இல்லையா? நமக்கு என் மகன் என்னை எப்படி நேசிக்கிறானோ உங்கள் பிள்ளைகளும் உங்களை நேசிப்பார். நான் சொன்னதில் யாருக்கேனும் மன வருத்தம் இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க. உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கொடுக்குற முதல் பரிசு எது தெரியுமா? இந்த ப்ரைஸ் எல்லாம் வாங்குதுங்களே, மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுதுங்களே, மார்க் ஷீட்டில் மார்க் கொண்டு கிடையாது. நீங்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குற ஷூ, வாங்கி கொடுக்குற கேட்ஜெட்ஸு, பைக்கு. கண்டிப்பாக ஒரு குழந்தைக்கு ஒரு பெற்றோர் தருகின்ற முதல் பரிசு அம்மாவும் அப்பாவும் அன்போடு சேர்ந்து இருப்பது. 2 பேரும் சேர்ந்துருங்க. தயவு செஞ்சு சண்டை போட்டுக்காது, சண்டை போட்டு பிரிஞ்சிடாது. அதுதான் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தரும் முதல் பரிசு. ஒரு டிப்ஸு கொடுக்குறேன். நடுவில் இந்த புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட பிரச்சனை வந்தாதான் அது புருஷன் பொண்டாட்டி. எங்களுக்கு மத்தியில் எந்த பிரச்சனையும் வரலன்னா அங்கே ஏதோ சரியில்லைன்னு அர்த்தம். சரியாக இருக்குன்னா சண்டை வரும். ஒரே ஒரு டிப்ஸ் தான், தயவு செய்து உயிருக்கு ஆபத்தான நிலை வந்தால் ஒழிய 3வது நபரிடம் பஞ்சாயத்திற்கு போகாதீர்கள். வேண்டாம். 2வது பரிசு, பொறுத்து கொள்ளுங்கள் நான் சொல்லுவதை, உடல் நலத்தை பார்த்து கொள்ளுங்கள். தயவு செஞ்சு உயிரோடு இருங்க. அப்பாவும் அம்மாவும் இல்லாத குழந்தைகளுடைய தவிப்பு என்ன என்று அதை இழந்தவர்களுக்கு புரியும். பத்திரமா இருங்க. நான்லாம் சின்ன வயசுலங்க 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது குப்புன்னு மனசு பயப்படுங்க. நம்ம வீட்டுக்கு வாசலில் நிறைய செருப்பு இருந்துச்சுன்னா. இந்த குழந்தை மொழி யாருக்கு தெரியும்? அந்த குழந்தையினுடைய மனசில் இருக்கிற பயம் உங்களுக்கு தெரியுமா? அப்பாவோ அம்மாவோ சண்டை போட்டு கொண்டால் அடுத்த நாள் அந்த குழந்தையினுடைய மனம் கிழிபட்டு இருக்கும். புரியுமா நமக்கு? யார் சொல்வது இதை? சேர்ந்து இருங்கள், ஆரோக்கியமாக இருங்கள், கடன் இல்லாமல் இருங்கள். குழந்தைகளுக்கு அடிப்படை வாழ்க்கையை ஆடம்பரமாக்கி விடாதீர்கள். எளிமையையும் பணிவையும் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஒரே சென்டென்ஸில் முடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கெல்லாம் லீவ் லெட்டரில் கூட பணிவு இல்லை. பணிவு இல்லைங்க இன்னைக்கு குழந்தைகள் கிட்ட. ஏன் பணிவு இல்லை தெரியுமா? அதுவும் சொல்றேன். ஏன் பணிவு இல்லைன்னா, என்ன உன்னால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவன் நம்புறான். ஒரு காலகட்டத்தில் டீச்சர்ஸ் கிட்ட குச்சி இருந்துச்சா? பிடுங்கிட்டீங்களா? அது எங்கே இருக்குது? போலீஸ்காரங்கிட்ட இருக்குது.
ஒழுங்காக எங்ககிட்டயே கொடுத்துருங்க, அவங்கக்கிட்ட போகாமல் நாங்கள் பார்த்துக்குறோம். பணிவு இல்லையே. குழந்தைகள் சொல்லை நாங்கள் எதுவுமே சொல்ல முடிய மாட்டேங்கிறது. இந்த ஜெனரேஷன் தான் பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி ஜெனரேஷன். இந்த ஜெனரேஷன் தான் இந்த நண்டு சிண்டு வாண்டு பேச்சை கேட்க தொடங்கி இருக்கிற முதல் ஜெனரேஷன். நான் நேற்று கூட சொன்னேன், எங்கள் அம்மா ஒரு சுருதி பாக்ஸ் வச்சுருக்கோம். அம்மா பசிக்குது, இன்னைக்கு என்ன சாப்பாடு? இங்கே தான் ரீக்கு போக முடியாது. அம்மா பொட்டுன்னு ஒன்று விழும். இன்னைக்கு குழந்தைங்க இந்த 7வது சாலை நிற்கிதுங்க. அம்மா என் சாக்ஸ் எங்க? ஸ்கூல் பஸ் வந்துருச்சு, லேட்டா போனா உனக்கு அவமானம், அறிவில்லை? இந்தாடா இங்க தாண்டா இருக்கு அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குது அம்மா. நான் நினைச்சு பார்த்தேன், நான் சின்ன வயசுல எங்க அம்மாவை எதிர்த்து அப்படி பேசி இருந்தேன்னா இன்னைக்கு உயிரோடையே இருந்திருக்க மாட்டேன். நான் சாவடிச்சிருக்கேன். எங்க அம்மா டெரருங்க. எங்க அம்மா எப்படி பயந்தோம் அம்மாவுக்கு, எப்படி பயந்தோம் அப்பாவுக்கு. நல்லா தானே வளர்ந்தோம், எங்க கோட்டை விட்டுருக்கோம். கொஞ்சம் அவர்களை இப்படி யோசிக்கவா. வீட்டில் மாவாட்டுவீங்களா? மிக்சியில், கிரைண்டரில். அதை சொல்லலை. ஆட்டுக்கல்லுன்னு ஒன்று இருந்துச்சு, அதில் மாவு ஆட்டுவோம். அவ்வளோதான் பேரண்டிங். லெஃப்ட் கை இருக்குல்ல, அது என்ன பண்ணோம்? மாவை அரைக்கும். ரைட் கை என்ன பண்ணோம்? இதுதான் பேரண்டிங். ஒருத்தர் அறிவுரை சொன்னால் இன்னொரு அந்த குழந்தை தப்பி கீழே போகாதபடிக்கு இன்னொன்று தாங்கி பிடிக்கணும். ரெண்டுமாக சேர்ப்பது தானே வாழ்க்கை. ஏதோ ஒரு இடத்திலே தவறு செய்துவிட்டு நமக்கு குத்துதல் குடையுதுன்னா ஒரு துணிச்சல் இருக்க வேண்டும். அந்த துணிச்சலில் தான் நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய விஷயம். ஒரு 2 விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன். ஸ்மார்ட் இருக்குல்ல, ஒரு ஸ்பார்க் இருக்குல்ல, அதை பற்றி மட்டும் சொல்லிட்டு போகிறேன். எனக்கு கவிதை படிச்சிங்கன்னா, புத்தகம் ஏதாவது படித்தேன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும் சார். எனக்கு ஒரு கவிதை போதும், எனக்கு என்னை அப்படி பரவசப்படுத்திடும். ஒரு ஸ்பார்க் அடிக்கும் உள்ள. அதை நான் உணர்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய மேடைகளில் அது வெளிப்படும். அதுதான் என் புகழுக்கு, செல்வாக்கிற்கு, பயணத்திற்கு காரணம். நான் படிக்கும்போது ஒரு ஸ்பார்க், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்பார்க் எல்லா இடங்கள்லையும் எல்லாருக்குமே வரும் வரும் வரும். கெட்டதுல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை பிடிச்சிக்கோ. அது நல்ல விஷயங்கள்ல வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, ஆனா ஸ்பார்க் வரும். ஒரு சமையல் செய்யற தாய்க்கு வரும், ஒரு வகுப்பெடுக்கின்ற ஆசிரியருக்கு வரும், ஒரு புத்தக வாசிப்பாளனுக்கு வரும், ஒரு பேச்சாளருக்கு வரும். ஒன்றும் இல்லை, வனத்துறையில் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, இது சின்ன கூட்டத்தால் மட்டும் முடிவு செய்ய முடியாது, எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணணும்னு சொன்னாங்க. ஒன்றும் இல்லை, இந்த வன காட்சிக்கு அவங்க போகிறாங்க. வனத்தில் ஒரு காட்சியை பார்க்குறாங்க. ஏதோ ஒரு அரிய வகை உயிரினம், அதை இவங்க கரங்களால் காப்பாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க முகத்தை ஃபோட்டோ பிடிச்சி பாருங்களேன், அங்கே ஒரு ஸ்பார்க் தெரியும். தட் இஸ் த ஸ்பார்க். இது எங்கே வேணாலும் வரலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு கவிதை படித்தேங்க, பளிச்சுனாச்சு எனக்கு மனசு. தான் வாழ்ந்த குளத்தின் முழு பரப்பையும் பார்த்தது கொக்கோடு பறக்கும் மீன். ஒரு காட்சிங்க அது. கொக்கு பிடிச்சிருச்சிங்க மீனை. அது 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 அதுக்கு முன்னால் அப்புறமா எப்பவுமே அதை பார்க்க போகிறது இல்லை. ஃபுல் வியூ. அசைந்து அசைந்து அறையை சரி செய்தது மெழுகுவர்த்தி. ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. என்னுடைய ஆர்வம் அதுன்னு வச்சுக்கோங்களேன். சில பேருக்கு சில விஷயங்கள் ஆர்வம் வரும். ஒரு திருடங்க, ஒரு ப்ரொஃபஸர். நான் இந்த உதாரணத்தை சொல்லலாமா? நான் நெகட்டிவ் ஃபோர்ஸ் தான், ஆனால் உதாரணம் ரொம்ப நல்லது. அதை நீங்கள் சரியான வகையில் அப்ளை பண்ணிக்கோங்க. பாய்ஸ் கிட்ட இருக்கு அந்த ஸ்பார்க்.
எங்க தெரியுமா தவற விட்டுறாங்க? அந்த ஸ்பார்க் வரும்போது விழிப்புணர்வுல இல்லாததுனால அது நம்மளது இல்ல போல இருக்குன்னு வேற எதுல போயிடுறாங்க. அங்கதான் தோற்கிறார்கள். ஜெயிக்கிறவன் பாருங்களேன், இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கிட்ட நான் பார்த்துருக்கேன். ஜெயிக்கிறவன் பாருங்க நம்ம கூடவே இருப்பான், ஆனா அவனுக்கு தெரியும் என்ன ஸ்பார்க்குன்னு. அவன் நம்ம கூடயே பொய் சொல்லுவான், ஒண்ணுமே படிக்கலடா அப்படிம்பா. ஏய், ஒண்ணுமே படிக்காம நீ வந்துருவியா? நீ அவன் படிச்சு வச்சுட்டு தான் சொல்லுவான், ஏய் ஒன்றும் மச்சான் ஒன்றும் படிக்கலடா. கூட தான் இருப்பான், படிச்சிருவான். ஏன்னா அந்த படிக்கிறதுல இருக்கக்கூடிய பரவசம் அவனுக்கு புரியும். மார்க் வாங்கும் போது எழுந்து நின்று கை தட்டும் போது வர பரவசம் அவனுக்கு தெரியும். கையில் அந்த கப்பு வாங்கினா என்ன மாதிரியான விஷயங்கள் வருதுன்னு அவனுக்கு தெரியும். அந்த ஸ்பார்க். திருடங்க ஒரு திருடனை பிடிச்சிட்டாங்க ஐரோப்பால. எந்த பேங்க் லாக்கரையும் திறந்துடுறான். அவனை ஹையர் பண்றாங்க, பெரிய பெரிய கொள்ளைக்கு ஹையர் பண்றாங்க. அவனை போலீஸ் பிடிச்சி விசாரிக்குது. அவன் ஒரு வக்கீல் கிட்ட வாக்குமூலம் கொடுக்குறான், ஏன் தான் இந்த தொழிலில் இருக்கிறோன்ட்டு. நான் அப்படியே அசைஞ்சு போனேன். டீச்சர் இல்லையா, என்ன சொல்கிறான் அவன்? என்னை ஒரு ஹையர் பண்ணுவாங்க, 1 நிமிஷம் கொடுப்பாங்க, பெரிய லாக்கர் கொடுப்பாங்க, 1 நிமிஷத்தில் அந்த லாக்கரை திறக்கணும். அப்போ கேள்வி கேட்குறாரு, டே நீ வாங்குற கூலியை விட அது உள்ளே இருக்கிற லாக்கரில் இருக்கிற பொருள் பெருசுடா, நீ ஏண்டா அதை போய் திறக்கிற அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்கிறான், சார் 1 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க சார், 60 செகண்ட்ஸ். பெரிய லாக் இருக்கும் சார், அதை திறக்கும்போது கடைசியாக ஒரு கிளிக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும் சார், லாக் திறக்கும்போது. அப்போ ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அதுக்கு முன்னால் உள்ளே இருக்கிற பணம் பொருள் எதுவுமே ஒரு பொருட்டே கிடையாது சார். அவன் மட்டும் நல்ல விஷயங்கள்ல போயிருந்தானா தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி, கிரஹாம் பெல் மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்சிருந்திருப்பான். ஒரு பெரிய பிசிஷியனா வந்திருப்பான், ஒரு பெரிய லிட்டரரி லெஜெண்டா வந்திருப்பான். அந்த ஸ்பார்க் இருக்குல்ல, அந்த ஸ்பார்க்கை நாம கண்டுபிடிக்கணும். பாருங்க, வேகம் என்பதும் அந்த வினாடியில் எடுக்கக்கூடிய முடிவு. நான் 5 நிமிடங்களில் முடிக்கிறேன். அந்த வினாடியில் எடுக்கிற முடிவு. நான் 2 விஷயத்தை ரொம்ப ஸ்மார்ட்டா சொல்லிட்டு போறேன். 2 விஷயம், 2மே ஒரு திரைப்படம். ஒன்று குஞ்சன் சக்சேனா, அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. குஜராத்தில் இருக்கக்கூடிய முதல் பெண் ஏர்ஃபோர்ஸ் பெண். அவளை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு ஃபிலிம் வந்திருக்கு. இந்த ஸ்ரீதேவி மேடத்தினுடைய மகள், அவள் பேர் இப்போ இஸ்ரோன்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல, அதில் டைரக்டர் மாதிரி இருக்கிறாங்க. அந்த டைரக்டர் பேர் என்ன? தெரியாம தான் கேட்டேன்னு நினச்சிங்களா? அந்த பொண்ணு நடிச்சிருக்கோம். ஒரு காட்சி சார் என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு காட்சி அது. அந்த பொண்ணு கொஞ்சம் குண்டா இருப்பா, அதனால் அவளுக்கு ஏர்ஃபோர்ஸில் கிடைக்காது. எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. அப்புறம் போய் அவள் மெலிஞ்சி வருவா. ஆனால் அவள் ஷார்ட்டாக இருப்பா சார். குண்டா இருக்கிறது மெலிஞ்சிடலாம், ஷார்ட்டாக இருக்கிறது எப்படி ஹைட் பண்ண முடியும்? ஆனால் அவள் ஒரு தீவிரத்தன்மையை காட்டுவா, தன்னுடைய வேலையில் ஒரு தீவிரத்தன்மையை காட்டுவா. அந்த தீவிரத்தன்மை இருக்குல்ல, அந்த இன்டென்சிட்டி, அது அவளை அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும். அவ்வளோதான் படமே. அந்த இன்டென்சிட்டி என்னங்கிறத நான் தேடினேன். அந்த படத்தை பார்த்தேன், நான் ஃபுல்லாக பார்த்தேன். அந்த பொண்ணு என்ன பண்றா, கடைசி இன்டர்வியூங்க, இன்டர்வியூல அவளை கூப்பிடுறாங்க. அந்த காட்சியை எவ்வளோ அழகாக படமாக்கி இருந்தாங்க. மேலே 4th ஃப்ளோர் கூட்டிகிட்டு போகிறாங்க. நிறைய பேர் வராங்க, பெண்களும் வராங்க. அதில் வரிசையாக உட்காந்துருக்காங்க. எல்லாம் திட்டிட்டு வெளியில் வருதுங்க. இவ போகிறா, இதுதான் அவளுக்கான கடைசி சான்ஸ். அது ஜெயிச்சாதான் அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். நேராக அவர் பிரிகேடர் இப்படி உட்காந்துருக்கார். வா அப்படின்றார். அவள் உள்ள வரா. அந்த ஜன்னல் மேலே ஏறு அப்படிங்கிற, ஜன்னல் மேலே ஏறிட்டா. ஜம்ப் அப்படிங்கிறார். இப்போ ஃபோர்ஸ், ஏர்ஃபோர்ஸில் ஜம்ப்னா ஜம்ப்பு தான். ஆர்டர் வந்துருச்சுன்னா ஜம்ப்னா ஜம்ப்பு தான். நிறைய பேர் யோசிச்சிருக்கிறாங்க, கீழே பார்த்தா 4வது மாடிங்க, ஜம்ப்னா செத்து போகிறதுக்கா? எல்லாம் திரும்பி போயிடுச்சுங்க. அந்த பொண்ணு என்ன தெரியுமா பண்ணும், அப்படி ரவுண்ட் அடித்து இருக்கிற இடத்துலேருந்து அப்படி ஜம்ப் பண்ணும். ஜெயிச்சிருங்க. அது இருக்கிற இடத்துலேருந்து அப்படி ஜம்ப் பண்ணு. ஜம்ப் தானே சொன்னாங்க, மேலேருந்து கீழே குதியா சொன்னாங்க. மேலே ஏறுனாங்க, ஜம்ப் பண்ணாங்களோ, மேலே ஏறி ஜம்ப் பண்ண, அவ்வளோதான். இருக்கிற இடத்துல ஒரு ஜம்ப் அடிச்சிருவா. அந்த அந்த அதுதான் ஸ்பார்க்கு.
அவங்களுக்கு இருக்கிற மூளை எனக்கு இருக்கு, எனக்கு இருக்கிற மூளை அவங்களுக்கு இருக்கு. ஆனா நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வாங்காம ஸ்பார்க் அடிச்சது பாருங்க, அதுல கார்த்தியாயினி ஜெயிச்சாங்க, அதுல பர்வீன் சுல்தானா ஜெயிக்கிறேன். அந்த ஸ்மார்ட்னஸ் இருக்கல பாருங்க. பிசினஸ்னு ஒரு படம், எத்தனை பேர் இதுல வரீங்க குழந்தைகளே? நான் என்ன சொல்றேன், பெரிய மார்க்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நல்லா படிச்சிருங்க. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணுறேன். இப்போ ஏன் 10th சர்டிஃபிகேட்டே வாங்குங்களேன், 58 தான் மேடம். ஆனால் யூனிவர்சிட்டியிலேருந்து வெளியில் வரும்போது நான் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் மேடம். ப்ரோக்ரஸ், ஷோ ப்ரோக்ரஸ். அதுக்குள்ள ஒரு ஸ்பார்க் இருக்கும், அதை மட்டும் சாவடிச்சிடாத. எப்போ தெரியுமா அந்த ஸ்பார்க் செத்து போகும்? என்டர்டெயின்மெண்ட் டூ மச்சா இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த ஸ்பார்க் இல்லாமல் போயிடும். டூ மச் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். பாருங்க, பிஸ்னஸ்னு ஒரு படம், ஒரு நிமிஷத்தில் முடிக்கிறேன். அந்த பையன் ரொம்ப ஏழை, பாம்பே கிளம்பி வரான். இதுதான் என் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அவன் பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிங்கில் அவன் மூளை அப்படி. அவன் அந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை நின்று பார்க்குறான். ஆனால் உள்ளவே போக முடியாது, ஏன்னா கசங்கன சட்டை. கோடி 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 கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுற அந்த பில்டிங். அதுக்குள்ளே போனால் அந்த செக்ரட்டரி இருக்கால, அவ்வளோ தூரம் இருக்கா, அவள் ஆறா கிட்டே போக முடியாது. இவன் 3 நாளாக பார்த்து பசி தாகத்தோட எச்ச தொட்டு தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த இதை சரி பண்ணுவான். இந்த கசக்கிறத எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வேர்வெல்லாம் இல்லாதபடிக்கு போய் காத்தாட நிற்பான். அவனுக்கு மாற்று துணி கூட இருக்காது. என்னமோ சொல்லி அந்த அந்த ரூம்குள்ள அந்த ஹால்குள்ள நுழைஞ்சிருவாங்க. அதுக்குள்ள ஒரு எலிவேட்டர் இருக்கும், அதுல பாஸ் உள்ள போவாரு. அந்த எம்டிக்குள்ள அவன் நுழைஞ்சிருவான். அந்த எம்டி கூட அவனுக்கு 10 செகண்ட் இருக்கு 4வது ஃப்ளோர் போறதுக்கு. 10 செகண்ட்ல அந்த பாஸ் கிட்ட பேசிடுவான். சார், கிவ் மீ 1 minute, ஐ வில் ஷோ ஐ வில் பி an asset for you. எனக்கு 1 நிமிஷம் கொடு, நான் அசெட்டுங்கிறத உனக்கு நான் காட்டுறேன்பா. உடனே அவர் செக்ரட்டரி கிட்ட திருப்பி சொல்வார், டுமாரோ மார்னிங் 10 o'clock இன்டர்வியூ அப்படின்ட்டு போயிடுவார். அடுத்த நாள் காலையில் 10 மணிக்குங்க அவன் 9:58 வந்துடுவான். அவன் வரான் 9:59 எம்டி வருவார். உள்ள அப்படி உட்காருவாங்கங்க. அந்த காட்சி சொல்லும்போது எனக்கு உடம்பு பதறுது. ரவுண்டாக உட்காந்துருப்பாங்க. ரவுண்ட் டேபிளில் அவன் சொல்லுவான், ஓகே வாட் இஸ் யுவர் நேம்? இந்த பையன் கேட்டால இன்டர்வியூக்கு. யார் தெரியுமா அந்த கொஸ்டின்லாம் கேட்க முடியும்? வளர்றவங்க இல்லை, வாய்ப்பு கொடுக்குறவங்க தான் கேட்கலாம். வாய்ப்பு கொடுக்குறவன் தான் நீ யார், உனக்கு என்ன பிடிக்கும், நீ என்னன்றது எனக்கு வாய்ப்பு கொடுக்குறவன் தான் என்கிட்ட கேட்க முடியுமே தவிர என்கிட்ட கற்றுக்கிறவன் என்கிட்ட கேட்க முடியாது. நீ தெரிஞ்சு வச்சுருக்கணும் நான் யாருன்னு. அதுதான் உன்னுடைய கடமை. என்கிட்ட வந்து உங்கள் பேர் என்னன்னு கேட்கக்கூடாது, பர்வீன் சுல்தானான்னு தெரிஞ்சிருக்கணும் உனக்கு. அதான் வளர்ற பிள்ளைகளுக்கு அழகு. அவர் கேட்டு முடிச்சுட்டு ஒரு நிமிஷம் கேட்டு முடிச்சுட்டு யுவர் இன்டர்வியூ டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு போடுவார். இது வரும், டைம் வரும், எலக்ட்ரானிக்கல். டீ ப்ளீஸ் அப்படிம்பார். டூ யூ ட்ரிங்க் டீ அப்படின்னு கேட்பார். எஸ் சார். டீ வந்து அப்படி வைப்பாங்க. 10 செகண்ட் போயிருக்கும். நவ் அந்த டீ கப்பில் துப்பும் பாருங்க. அந்த டீ கப்பில் அவன் யோசிப்பாங்க. 5 செகண்ட்ஸ் போயிடும், 15 செகண்ட்ஸ் துப்பிடுவாங்க. துப்புன உடனே 20 செகண்ட் ஆகிடும், 22 செகண்ட் ஆகிடும். அப்படி பார்ப்பார் அவனை. நவ் யூ ஹாவ் 30 செகண்ட்ஸ், செல் இட் அப்படிம்பார். வித்துருன்ட்டார், 10 ரூபாய்க்கு வித்துருன்ற. அவன்ல சுற்றி பார்ப்பாங்க. எல்லாரும் பார்த்தாங்க அவன் டீ கப்பில் துப்புனதை. யார் வாங்குவா? 30 செகண்டில் விற்கணும். என்ன பண்ணுவான் தெரியுமா? பர்ஸில் அந்த காசு எடுப்பாங்க. கடைசி 4 வினாடி இருக்கோங்க, 10 ரூபாய் எடுத்து அப்படி போட்டுட்டு எனக்கு நானே விற்றுக்கொண்டேன்னு கடகடன்னு குடிச்சிருவான். செலக்டட். பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டாக வருவான்னு காட்டும் அந்த படம். நான் என்ன சொல்கிறேன், தேவையில்லாத படங்களை பார்க்குறத விட இந்த மாதிரி ஏதாவது வாழ்க்கைக்கு சொல்லிக் கொடுக்குற படமாக பார்க்கலாம்ல. உங்கள் எல்லாருக்கும் ஒரு படத்தை இன்றைக்கி சொல்கிறேன், போய் பார்த்துருங்க. இன்னசென்ட் இல்லை, அடாலசன்ட். இன்னசென்ட் இப்போ வந்திருக்கு, அது இல்லை. அடாலசன்ஸ்னு ஒரு படம் வந்திருக்கு, அடாலசன்ட். பார்த்துருங்க அந்த படத்தை.
முக்கியமான படம், பேரண்டிங் படம். நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய குழந்தை மிகப்பெரிய குற்றவாளியா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா அந்த படம் காட்டுது. என் வீட்டில் உன் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை அப்படி வந்துடக்கூடாதுங்கிறதுனால பார்த்துருங்க அந்த படத்தை. பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டு போலீஸ்க்கு பிடிச்சிட்டு போயிடும். அந்த குழந்தை அப்பா கையை மட்டும் பிடிச்சிட்டு இருக்கோம். அப்பா அப்பா நான் உன்னை நம்புறேன்ப்பா, நீ என்ன நம்புறல்லப்பா, நான் அதை செய்யவே இல்லைப்பான்னு சொல்லும். கடைசி காட்சி அவன் தான் அந்த கொலையை செஞ்சிருக்கான்னு அவனே ஒத்துக்குவான். அவங்க அப்பா அழுவாருங்க. அதாங்க க்ளோசிங் காட்சி. அழுவாருங்க அவங்க அப்பா. தயவு செஞ்சு அந்த படத்தை ஃபுல்லாக பாருங்கள். நான் ஃபுல்லாக சொல்லலை. வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த பையனுக்கு ஆஸ்காருக்கு இப்போ நாமினேஷன் போயிருக்கு. அந்த அப்பா சொல்லுவார், ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்லுவார், இது அப்பாக்களுக்கு அம்மாக்களுக்கு பாடம். ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்லுவார், ஏம்மா அவன் உன்னையோ அக்காவையோ கைப்பிடிக்காம, வக்கீல் கைப்பிடிக்காம, டீச்சருங்க கைப்பிடிக்காம என் கையை பிடிச்சிட்டு, அப்பா நான் சொல்கிறத நீ நம்புறல்லப்பா, நான் இந்த தப்பை பண்ணவே இல்லைப்பா, நீ நம்பினா எனக்கு போதும்ப்பா, நான் இந்த தப்பை பண்ணவே இல்லைப்பா, என் முகத்தை பாருப்பா, நான் இந்த தப்பை பண்ணவே இல்லைப்பா, நீ ஏம்மா என்கிட்ட மட்டும் சொன்னான்? அவன் தானே அதை செஞ்சுருக்கான், என்கிட்ட ஏம்மா சொன்னான்? அந்த அப்பா சொல்கிற, அந்த அம்மா சொல்கிற பதில் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க.